ஹிந்தியை திணிக்கவில்லை என கூறிக்கொண்டே அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறது மத்திய அரசு. ஹிந்தி திணிப்பு குறித்து தமிழக மக்களிடம் கொண்டு செல்வோம் எனவும் வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறைகூவல். இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால நமக்கான பணமும் இன்னமும் தரலை. தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்தின் சுயமரியாதை, சமூக நீதி, சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். நமது குரலுக்கு கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா அரசுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும். இப்போ கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் நலனை காக்க அனைவரும் ஒன்றிணைந்து போராட வருமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் முழக்கம். நாம ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இருமொழி கொள்கையால் தமிழக இளைஞர்கள் பல்வேறு வாய்ப்புகளையும் இழக்கின்றனர். ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. ஹிந்தி திணிப்பு என்கிற பெயரில் தென்னிந்திய மொழிகளை கூட தமிழக இளைஞர்களால் படிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி பதிவு. தமிழ்நாடு, தமிழ்தாய் வாழ்த்து மீது தொடர்ந்து வெறுப்பை உமிழும் ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழர்களுக்கு மொழி உணர்ச்சி பாடம் எடுக்க வேண்டாம். சனாதனத்தையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டில் காலூன்று செய்ய போடும் குட்டிக்கரணம் தமிழ் மண்ணில் ஈடுபடாது என்றும் அமைச்சர் ரகுபதி காட்டம். தமிழ்நாட்டில் எந்த பகுதி பின்தங்கியுள்ளது என ஆளுநர் ஆர்.என். ரவியால் சொல்ல முடியுமா? கல்வி, மருத்துவம், பொருளாதாரத்தில் இந்திய மாநிலங்கள் எதனோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வளர்ந்துள்ளதாகவும் மத்திய அரசே கூறியிருப்பதை படுத்தீர்களா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி. சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டம். இன்று மாலை உறுதியாக சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவேன். நடிகையின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் போலீசாரின் சம்மனை ஏற்று நேரில் விசாரணைக்கு செல்ல உள்ளதாக சீமான் அறிவிப்பு. காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போவேன். போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி 6 மணி போல போவேன். உறுதியா போவேன். சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக இன்று மாலை ஒன்று திரளுமாறு நாதாகாவினருக்கு தலைமையகம் அழைப்பு. நடிகையின் பாலியல் வன்கொடுமை புகார் மீதான விசாரணைக்கு சீமான் ஆஜராக உள்ள நிலையில் அழைப்பு. சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக ஏராளமான போலீசார் குவிப்பு. பாலியல் புகாரில் இன்று மாலை சீமான் ஆஜராக உள்ளதையடுத்து பாதுகாப்பு. பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக நடிகையிடம் 2 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக வெளியான தகவல். அப்படி ஏதும் பேசவில்லை என சீமான் மறுப்பு. நான் செய்யறத தப்பு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு. அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நானே தெற்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது.
சீமானால் தான் பலமுறை கருக்கலைப்பு செய்ததாக நடிகை புகார் கூறிய விவகாரம். கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படும் மருத்துவமனைகளில் போலீசார் நேரில் சென்று ஆவணங்களை சரிபார்க்க முடிவு. ஓராண்டில் 7 முறை கருக்கலைப்பு செய்த ஒரே சாதனையாளன் நானாகத்தான் இருப்பேன். நடிகை தெரிவித்த கருக்கலைப்பு புகார் குறித்து சீமான் கிண்டல். சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். மதுரையில் 4 பேரை சாட்சியாக வைத்து தனக்கு சீமான் தாலி கட்டியதாக நடிகை கூறிய சம்பவம். 4 பேருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க போலீசார் திட்டம். சீமானை அசிங்கப்படுத்தவே பாலியல் குற்றச்சாட்டை சுமத்துகின்றனர். சீமானின் மனைவி கயல்விழி பகிரங்க குற்றச்சாட்டு. நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யாரை நீங்க முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? சீமான் வீட்டில் இருந்து கைது செய்யப்பட்டவர்களை இரும்பு ராடால் தாக்கியுள்ளனர். சீமானின் மனைவி கயல்விழி பகிரங்க குற்றச்சாட்டு. ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. எதுக்கு பண்ணணும்? இத எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு. ஏன் நீங்க இதை பண்றீங்க? காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது வெடிகுண்டு வீசுவேன் என பேசிய விவகாரம். சீமானுக்கு ஈரோடு போலீசார் 2வது முறையாக சம்மன். சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யும். செய்தியாளரின் கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். சம்மன் கொடுத்தாலுமே நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை செய்யும். கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு வழிகடா தமிழக மக்களா என்றும் வினா. ஆட்சியரும் எஸ்பியும் நான் சொல்வதை கேட்காவிட்டால் வேறு மாவட்டத்திற்கு மாற்றி விடுவேன். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தர்மசெல்வன் பேசியதாக உலாவரும் ஆடியோவால் பரபரப்பு. நான் சொல்றது கேட்கலாம், அது அதிகரிக்க மாட்டோம். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும். எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும். கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் தனியார் எஸ்டேட்டில் இளைஞர் ஒருவர் சடலம் மீட்பு. டெட்டனேட்டர் பொருத்தும் போது வெடித்து சிதறியதால் பயங்கரவாத சதியா என போலீஸ் சந்தேகம். வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் கும்பலாக நின்று சோதனை மேற்கொள்ளக்கூடாது. சென்னையில் போக்குவரத்து காவலர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு பவுன் 63,680 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூர் மாவட்டம் மோகை பேரையூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்த அடுத்த நாளே நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலை. டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. திருவாரூர் நாகை மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல். சென்னையை சேர்ந்த பெண் குத்துச்சண்டை நடுவருக்கு ஆண் குத்துச்சண்டை நடுவர் பாலியல் தொந்தரவு என குற்றச்சாட்டு. போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புலம்பல்.
திருப்பத்தூர் மாவட்டம் மலைரெட்டியூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஆசிரியர் கைது. ஆசிரியரை விடுவிக்க கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னை மெரினா கடற்கரை லூப் சாலையில் வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை கைவிட கோரிக்கை. பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம், சீனிவாசபுரம் மீனவர்கள் போராட்டம். ராணிப்பேட்டை இச்சிபுத்தூரில் உள்ள டயர் தயாரிக்கும் MRF தொழிற்சாலை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு. ஊதிய உயர்வு, நிரந்தர பணி, தரமான உணவு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். திருச்சியில் தனியார் கல்லூரி விடுதியின் பழங்குடியின மாணவி தூக்கிட்டு தற்கொலை. நிறம் குறித்து சக மாணவிகள் கிண்டல் செய்ததால் உயிரை மாய்த்து கொண்டதாக முதற்கட்ட தகவல். JP நட்டாவுக்கு பிறகு பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார்? மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். சத்குரு ஜக்கி வாசுதேவ் தனிப்பட்ட முறையில் அழைத்ததாலேயே கோவை ஈஷா சிவராத்திரி விழாவில் பங்கேற்றி பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக விமர்சனம் எழுந்த நிலையில் கர்நாடக துணை முதல்வர் TK சிவக்குமார் விளக்கம். உடல் அளவில் சோர்வடைந்தும் மன அளவில் ஓய்வு நிலைக்கும் சென்றுவிட்டார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். தன்சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக நிபுணருமான பிரசாந்த் கிஷோர் விமர்சனம். அமெரிக்காவில் விபத்தில் சிக்கி கோமாவில் இருக்கும் மகாராஷ்டிரா மாணவி நீலம். விசா கிடைக்காமல் திண்டாடிய குடும்பத்தினர் நேரில் செல்வதற்கு விசா கிடைத்தது. காஷ்மீரில் மழையும் பனியும் சேர்ந்து பெய்த அழகு காட்சிகள். இமாச்சல பிரதேசத்தில் வெண்பனி குவிந்து காட்சியளிப்பு. வடகொரியாவின் வட கடற்பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை. பைனாகுலர் வழியாக பார்த்து ஆய்வு செய்த வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன். விண்வெளியில் நிலவை படம் பிடித்த ப்ளூ ஹோஸ்ட் விண்கலம். வியக்க வைக்கும் அற்புத காட்சிகள் வெளியீடு. சாம்பியன்ஸ் டிராபி இங்கிலாந்துக்கு கொடுத்தது போலவே ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குமா ஆப்கானிஸ்தான் அணி? லாகூர் மைதானத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இரு அணிகளும் பலப்பரீட்சை. மகளிர் பிரீமியர் லீக்கில் பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் மிரட்டிய குஜராத் அணி. பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி.